இப்போ இருக்கிற ஜென்ரேஷன்ல கல்யாணம் பண்றதுங்கிறது, அதாவது லவ் மேரேஜ் தான் அதிகமா இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அப்படி லவ் மேரேஜோ இல்ல அரேஞ்ச் மேரேஜ் பண்ணதுக்கு அப்புறமா தனியா ஒரு வீடு பார்த்துட்டு இருக்காங்க. அதை அவங்க போய் பார்க்க மாட்டாங்க. சொந்தக்காரங்க கிட்டேயோ இல்ல ஃப்ரெண்டு கிட்டேயோ இல்ல எதனா ஒரு ஆப்லயோ பார்த்து அதை வந்து ஓகே பண்ணி, அதாவது இப்போ திருச்சியில் இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், சென்னைக்கு வருவாங்க. சென்னைக்கு வரும்போது இவங்களுக்கு சென்னையை பற்றியே தெரியாது. இப்போ அங்கே தான் வாழ போகிறாங்க. அப்போ அந்த வீடு எப்படி இருக்கணும், இவங்க தானே வாழ போகிறாங்க. அது எந்த ஒரு நாலேஜுமே இல்லாமல் யாரோ ஒரு 3வது பர்சன், ஒரு புரோக்கராக இருக்கலாம், இல்லை ஒரு ஆப்பாக இருக்கலாம், இல்லை ஒரு ஃப்ரெண்டாக இருக்கலாம். ஃப்ரெண்டு வந்து 3வது பர்சன் சொல்லக்கூடாது, இருந்தாலும் நீங்கள் வாழ போகிற வீடை நீங்கள் தான் பார்த்து சூஸ் பண்ணணும். அப்படி சூஸ் பண்ணாமல் ஒரு வீட்டுக்கு நீங்கள் குடிபெயர்ந்து போயிட்டீங்க, பாலும் காய்ச்சி போயிடுறீங்க, எந்த ஒரு அசம்பாவிதமும் இல்லை. டேஸ் ரன் ஆக அந்த வீட்டில் உங்களுக்கு ஒரு அமானுஷம் இருக்குங்கிறது தெரிய வந்தால் என்ன பண்ணுவீங்க? எப்படி அந்த வீட்டிலேருந்து உங்களால் வெளியே வர முடியும்? எஸ், இதே மாதிரி தாங்க இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ஸ்டோரியில் லவ் மேரேஜ் பண்ண ஒரு கப்புள் அவங்க வீட்டு சம்மதத்தோடய லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. கல்யாணத்துக்கு அப்புறமா ஒரு வீடு பார்க்குறாங்க அவங்க ஃப்ரெண்டு மூலயமா. அந்த வீட்டுக்கு போனதுக்கப்புறம் அங்கே அவங்க ஒரு அமானுஷத்துக்கிட்ட மாட்டிக்கிறாங்க. அந்த அமானுஷத்தில் மாட்டி அவங்க 2 பேரும் இறந்துட்டாங்களா இல்லை அங்கேருந்து பொழைச்சிக்கிட்டாங்களா, எப்படி பொழைச்சாங்கங்கிறத பற்றி தான் இன்னைக்கு நம்ம ஸ்டோரியில் பார்க்க போகிறோம். வெல்கம் டு அவர் ஷோ டெவில்ஸ் கிச்சன். ஹலோ கோஸ்டீஸ், நான் உங்களோட பிரபாகரன். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ஸ்டோரியை எனக்கு இன்ஸ்டாகிராமில் அனுப்பின பொண்ணோட பேர் கல்யாணி. அவங்களோட சித்தப்பாவுக்கு நடந்த ஒரு உண்மை சம்பவத்தை தான் அந்த பொண்ணு என்கிட்ட ஷேர் பண்ணியிருக்கிறாங்க. நம்ம டெவில்ஸ் கிச்சனை அவங்க இப்போ தான் ரீசெண்டாக ஒரு 2 வாரமாக தான் பார்த்துட்டு இருக்கிறாங்களாம். பார்க்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா அவங்களுக்கு ரொம்பவே பிடிச்சி போயிடுது. அப்போ தான் அந்த பொண்ணு அவங்க சித்திக்கிட்ட போய் நம்ம ஷோவை காட்டியிருக்கிறாங்க. அவங்க வந்து சரி ஓகே என்னோட ஸ்டோரியை அவங்கக்கிட்ட சொல்லு, அவங்களோட ஷோவில் கேட்கும்போது, அவங்களோட நரேஷனில் கேட்கும்போது இனிமேல் நல்லாயிருக்கும், ஆசையாக இருக்குது, நீ போய் அவங்கக்கிட்ட சொல்லுன்னு சொல்லியிருக்கிறாங்க. அதனால கல்யாணி என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்க சித்தியோட லைஃப்பில் நடந்த எல்லா விஷயத்தையும் கேட்டு எனக்கு வாய்ஸ் மெசேஜ் அனுப்பியிருக்கிறாங்க இன்ஸ்டாகிராமில். அதை பற்றின ஒரு தொகுப்பை தான், அதாவது அவங்களோட வாழ்க்கையில் என்ன நடந்துச்சு, எந்த அமானுஷத்தில் அவங்க சிக்கினாங்க, எப்படி சிக்கினாங்கிறத பற்றி தான் இன்றைக்கி நம்ம ஸ்டோரியில் பார்க்க போகிறோம். இந்த உண்மை சம்பவம் நடந்த இடம் தூத்துக்குடிங்க. தூத்துக்குடியில் 2016லேருந்து 17க்குள்ளே நடந்த ஒரு உண்மை சம்பவத்தை தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். வாங்க ஸ்டோரிக்குள்ளே போகலாம். கண்ணன், கங்கா, இவங்க 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் லவ் பண்ணுறாங்க. இவங்க வீட்டுக்கு தெரிஞ்சால் எங்கே இவங்களோட காதலை பிரிச்சிருவாங்களோன்னு சொல்லிட்டு வீட்டில் சொல்கிறதுக்கு ஒவ்வொரு வேலண்டைன்ஸ் டே அதுமா போவாங்களாம் 2 பேருமே. கண்ணன் அவங்க அப்பா கிட்ட போவார், இவங்க கங்கா வந்து அவங்க அப்பா கிட்ட போய் சொல்லுவாங்க. அதை சொல்கிறதுக்கு போகும்போது திணறி ஒரு மாதிரி படப்படன்னு வந்து சொல்லாமே விட்டுருவாங்களாங்க. அஸ் யூஸ்வல் எல்லார் வீட்லையும் என்ன சொல்லுவாங்க, வேறு கேஸ்டாக இருந்தால் வேணாம் தான் சொல்லுவாங்க இல்லையா. அதனால் 2 பேரோட வீட்லையுமே சொல்லாமல் மறைச்சிக்கிட்டே வந்துருக்குறாங்க. கிட்டத்தட்ட 6 வருஷமாக இவங்களோட காதல் இப்படியே போயிட்டு இருந்துருக்குதுங்க வீட்டுக்கு தெரியாமல். ஒரு கட்டத்துக்கு மேலே கண்ணன் என்ன பண்ணுறாருன்னா அவங்க அப்பா கிட்ட உடச்சிடுறாரு. அப்பா, நான் வந்து இந்த மாதிரி கங்கான்னு ஒரு பொண்ணை லவ் பண்ணுறேன், அவங்க வந்து நம்ம கேஸ்ட் கிடையாது, இருந்தாலும் நாங்கள் 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் மனப்பூர்வமாக லவ் பண்ணுறோம், நீங்கள் சேர்த்து வச்சிங்கன்னா நாங்கள் நல்லாயிருப்போம், அது நாங்கள் ஓடிடலான்லாம் நிறையா பிளான் பண்ணோம், என் ஃப்ரெண்ட்ஸுமே சொன்னாங்க, பட்டு இது உங்ககிட்ட சொல்லாமல் என்னால் இருக்க முடியாது, உங்களுக்கு ஓகேனா ஓகே, இல்லைனா வேணாங்கிற மாதிரி ஒரு பிட்டை போட்டிருக்கிறாருங்க. அதாவது அவர் இப்போ வேணான்னு சொன்னால் மட்டும் இவர் கல்யாணம் பண்ணிக்காமே இருக்க போகிறாரு, இருந்தாலும் அவங்க அப்பா கிட்ட போய் சொல்லியிருக்கிறாரு ஒரு வார்த்தை. அவங்க அப்பாவும் ஏற்றுக்கிறாருங்க. சரிப்பா, நீ பொண்ணை கூட்டு வா, நம்ம பேசுவோம், அது மாதிரி பொண்ணோட வீட்டில் போய் நானும் அவங்க அப்பா கிட்ட பேசுகிறேன்னு சொல்லி ஒரு வழியாக கண்ணனோட அப்பா போய் கங்காவோட அப்பா கிட்ட பேசி 2 பேருக்குமே ஓகேங்கிற மாதிரி ஆகி இவங்க 2 பேரும் லவ் மேரேஜ், அதாவது லவ் கம் அரேஞ்சுன்னு சொல்லுவாங்க இல்லையா, 2 பேர் லவ் பண்ணி வீட்டில் சொல்லி அது ஓகே ஆகி கல்யாணமும் பண்ணிக்கிறாங்க. ரொம்பவே சந்தோஷமாக இருக்கிறாங்க. இப்போது 2 பேருமே வேறு வேறு கேஸ்ட்டுங்கிறனாலையும் 2 பேருமே வேறு வேறு ஊர்கள்ங்கிறனாலையும் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா தனி கொடுத்தனம் போயிடலாம். ஏன்னா இவங்க வீட்டில் போய் வழக்கமாக பொண்ணு பசங்க வீட்டில் தான் இருக்கணும், புகுந்த வீட்டில் தான் இருக்கணும்னு வச்சுக்கோங்களேன், இருந்தாலும் வேறு மனக்கசப்பு எதுவும் வந்துடக்கூடாது அப்படிங்கிற பட்சத்தினால இவங்க 2 பேரும் தனி கொடுத்தனம் போகலான்னு முடிவு பண்ணுறாங்க. அப்போ தான் கண்ணனோட ஃப்ரெண்டு தூத்துக்குடியில் இருக்கிறாரு. இவங்க தூத்துக்குடிக்கு ஒரு 20-25 கிலோமீட்டர் தள்ளி இருக்கிற ஒரு ஊரை சேர்ந்தவங்கங்க. இப்போ தூத்துக்குடியில் அவங்களோட வாழ்க்கையை தொடர்றதுக்காக அங்கே ஒரு வீடு பார்க்குறதுக்காண்டி அவங்க ஃப்ரெண்டுக்கிட்ட சொல்லி வச்சிருக்கிறாரு.
அவர் ஃப்ரெண்டு கிட்ட மட்டும்தான் சொல்லியிருக்காரு ஒழிய அங்கே போகிறதே கிடையாது. வீடு எப்படி இருக்குது, எவ்வளோ வாடகை, என்ன ஏது எதுவுமே கேட்கல. இப்போ நம்ம ஒரு வீட்டுக்கு போகிறோன்னு வச்சுக்கோங்களேன், புதுசாக ஒரு வீடு பார்க்குறேன், நானே ரெண்ட்டுக்கு போகிறேன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம வாழ்க்கையிலேயும் நிறையா நடந்திருக்கு. இந்த மதனந்தபுரம், பிருந்தாவன நகர் வீடு இதெல்லாம் வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க. பார்க்காதவங்க கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், போய் பாருங்கள். அது என்னோடய வாழ்க்கையில் இதே சம்பவம் தான். இவங்களுக்கு நடந்ததில், அதாவது நமக்கு நடந்ததில் பாதி தான் இவங்களுக்கு நடந்திருக்குது. இப்போ என்ன ஆயிருக்குதுன்னா, இவங்க வீடு பார்க்குறதுக்காண்டி அவங்க ஃப்ரெண்டுக்கிட்ட சொல்லி வச்சுருக்கிறாங்க. அவரும் வாட்ஸ்அப்பில் ஃபோட்டோஸாக அனுப்பிட்டு இருந்துருக்கிறாருங்க. இது ஓகேவா இது ஓகேவான்னு சொல்லி அனுப்பிட்டு இருக்கும்போது, இல்லை இது வேணாம் அது வேணான்னு சொல்லி மாற்றி மாற்றி குறை சொல்லிக்கிட்டே இருந்திருக்கிறாங்க. ஒரு வழியாக ஒரு வீடை ஓகே பண்ணியிருக்கிறாங்க. 1 BHK தான் அது. நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குது. அந்த வீட்டை பார்க்காமலே, அதாவது நேரில் போய் பார்க்காமலே அவரோட ஃப்ரெண்டு அனுப்பின ஃபோட்டோவை மட்டும் வச்சு டோக்கன் அட்வான்ஸும் போட்டு விட்டுறாருங்க. எவ்வளோ வாடகைன்னு கேட்டால் 7,000 ரூபாய், அட்வான்ஸு 35,000 ரூபாய். அதாவது 5 மாதத்தோட வாடகையை ரெண்டில் வந்து அட்வான்ஸாக கேட்டிருக்கிறாங்க. அவரும் காசை போட்டு விட்டுறாருங்க. எல்லாத்தையும் போட்டு விட்டு அட்லீஸ்ட் ஒரு தடவை போய் அந்த வீடை பார்த்துட்டு வந்திருக்கலாம். அதுவும் பண்ணலை. கண்ணன் என்ன பண்ணுறாருன்னா, கங்காவை கூப்பிட்டுக்கிட்டு, அவங்க அப்பா அம்மாவை கூப்பிட்டுக்கிட்டு, கண்ணனோட அப்பா அம்மாவை கூப்பிட்டுக்கிட்டு எல்லாருமே இந்த பெட்டி படுக்கை, அப்புறம் இவங்களோட ஃபர்னிச்சர் எல்லாமே புதுசு புதுசாக வாங்கி, பால் கூட காய்ச்சாமல் ஃபர்னிச்சரோட போய் இறங்கியிருக்கிறாருங்க, வீட்டையும் பார்க்காம. இது கங்காவுக்குமே பிடிக்கல. புதுசாக அவங்க பார்த்த அந்த வீட்டுக்கு முன்னாடி போய் வேன் நிற்கிது, ஃபர்னிச்சர் எல்லாத்தையும் இறக்குறாங்க. அந்த ஏரியாவில் இருக்கிறவங்க எல்லாருமே, அதாவது அந்த அயன் பாக்ஸ் வச்சுருப்பார் இல்லையா அவர், அப்புறம் ஒரு 2-3 பேர் வந்து ஒரு மாதிரி குறுன்னு பார்த்துட்டு இருக்கிறாங்க. இந்த வீட்டில் எல்லா ஃபர்னிச்சரும் இறங்கிக்கிட்டு இருக்கு. இங்கே இப்போது இவங்களோட அப்பா, யார், கண்ணனோட அப்பா வெளியே வேலைக்கு போயிடுறாரு. ஓகேப்பா எல்லாத்தையும் இறக்கி வைங்க, நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாரு. இப்போ கண்ணனோட அம்மாவும் அவங்க ஒய்ஃப் கங்கா மட்டும்தான் அந்த வீட்டில் இருக்கிறாங்க. மற்றவங்க எல்லாருமே, அதாவது அவங்க அப்பாவும் அவரும் கிளம்பிடுறாங்க. கண்ணனுக்கு லீவ் கிடைக்கல, ஸோ அவர் கிளம்பிடுறாருங்க. ரிட்டன் வரும்போது தேவையான பொருளெல்லாம் நீ எனக்கு எழுதி கொடு, நான் வந்து வாங்கிட்டு வரேன்னு சொல்லியிருக்கிறாரு. அதே மாதிரி இவங்களும் எழுதி கொடுத்துருக்குறாங்க. வாங்கிட்டு வரதுக்கு போயிட்டார். அதாவது வேலைக்கு போயிட்டு ரிட்டன் வரும்போது வாங்கிட்டு வரேன்னு சொல்லிட்டு போயிட்டார். இப்போ போனவர் நைட்டு 10 மணிக்கு தான் வருவார். இப்போ கங்காவும் அவங்களோட மாமியார் மட்டும்தான் அவங்க வீட்டில் இருக்கிறாங்க. துணியெல்லாம் துவைச்சி காய போட்டுட்டு இருக்கிறாங்க மேலே. என்னடா அது, போனவுடனேயும் பால் தான் காய்ச்சுவாங்க, இவங்க என்னடா துணியெல்லாம் துவைச்சி காய போடுறாங்கிற மாதிரி தானே இருக்குது. அப்படி தாங்க எனக்குமே இருந்துச்சு. என்னன்னா, இவர் கண்ணன் இருக்கார் இல்லையா, அவசரமாக வாங்க கிளம்புவோன்னு உடனேயும், ஏங்க நம்மளோட துணிமணிலாம் கிடக்குதுங்க, வாஷிங் மிஷினில் தான் கிடக்குது, நாங்கள் அப்படியே ஓட விட்டுறவான்னா, இல்லைம்மா டைம் இல்லை அப்படியே கிளம்புவோம். ஏன்னா அவருக்கு வேலை இருக்கிறனால, அவங்க அப்பா வயசானவருங்கிறனால இப்போ விட்டால் முடியாது, அப்படியே இழுத்தடிச்சுக்கிட்டே இருக்கும், வேலை வந்து இழுத்தடிச்சுக்கிட்டே இருக்குங்கிறனால அவர் இருக்கும்போதே டக்குன்னு முடிச்சிடலாம் வேலைக்கு கிளம்புறதுக்கு முன்னாடியும் சொல்லிட்டு தான் அவசரமாக கூட்டு வந்துருக்கிறாரு. ஸோ அந்த வாஷிங் மிஷினில் இருக்கிற துணியெல்லாம் துவைச்சி காய போட போயிருக்கிறாங்க அவங்க மாமியாரும் அவங்களும். கங்கா துணியெல்லாம் மொட்டை மாடியில் காய போட்டுட்டு இருக்கும்போது கீழே ஒரு சத்தங்க. அவங்க மாமியார் பயங்கரமா கத்தி ஒரு மாதிரி ஆர்ப்பாட்டம் பண்றாங்க. என்னமோ எதுன்னு சொல்லிட்டு மேலேருந்து இவங்க ஓடி வந்து பார்த்தா அவங்க வீட்டுக்குள்ளேயே இல்லை, வெளியே தான் இருக்கிறாங்க. இவங்களோட மொட்டை மாடிக்கு போகிற வே வந்து எப்படி இருக்குன்னா, ஒரு தனி வீடுங்க, இவங்களோட வீடு தனி வீடு. உள்ள வந்து ஒரே ஒரு பெட்ரூம், ஒரு ஹால், ஒரு கிச்சன், மேலே வந்து மொட்டை மாடி, அதாவது வெளியே வந்து ஸ்டெப்ஸ் போகுமா, அதில் மேலே போனால் மொட்டை மாடி. சுற்றிலும் ஒரு மாதிரி கார்டன் ஏரியா, கார்டன் கூட சொல்ல முடியாதாங்க, ஒரு மாதிரி காட்டுப்பகுதி மாதிரி இருக்குமா லைட்டாக. லைக் இப்போது விஜய் சித்து அண்ணாவோட ஆஃபீஸ், புது ஆஃபீஸ் பார்த்துருப்பீங்க, அவரோட ஆஃபீஸ் வந்து காட்டுக்குள்ளே இருக்குங்கிற மாதிரி காட்டியிருந்தாங்க இல்லையா, நிறைய பேர் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி தாங்க, அந்த ஆஃபீஸ் மாதிரியே ஒரு வீடு இவங்களுக்கு. மாடிக்கு போகலான்னு சொல்லிட்டு அவங்க மாமியார் வெளியே வரும்போது 12 அடியில் ஒரு கருநாகம், 12 அடியில் ஒரு கருநாகத்தை பார்த்துருக்குறாங்க. அதை பார்த்து தான் கத்தி இருக்கிறாங்க. இவங்க இப்போ கேட்குறாங்க, கங்கா எங்கம்மா பார்த்தீங்கன்னு சொல்லிட்டு பார்க்கும்போது அந்த பாம்பு இருந்த இடத்துல இல்லையாம். எப்படி அந்த மொட்டை மாடி மேலே ஸ்டெப்ஸ் ஏறுற இடம் இருக்கு இல்லையா, அதில் தான் ஊர்ந்து மேலே போயிட்டு இருந்திருக்கு. மேலே கங்கா மட்டும்தான் இருந்திருக்கிறாங்க. இந்த பாம்பு இப்போ எங்கே போச்சு? கங்காவுக்கு ஒன்றுமே புரியலை, அவங்க மாமியாருக்கு சுத்தமாக புரியலை. அவங்க ஒரு மாதிரி வீசிங் வர மாதிரி பயந்துருக்கிறாங்க. அப்போ உண்மையாகவே அவங்க பார்த்துருக்குறாங்க. அக்கம் பக்கத்தில் மேலே ஏறி பார்க்குறாங்க, மொட்டை மாடியில் ஏறி சுற்றிலும் பார்க்குறாங்க. எங்கேயுமே அந்த பாம்பு இல்லை. சுற்றிலும் கார்டன் ஏரியா மாதிரி தான் இருக்குது, அங்கங்கே இலதலையாக இருக்குது. ஆனால் பார்த்தாலே தெரியும், கருநாகங்கிறனால பார்த்தனே கண்டுபிடிச்சிடலாம். ஆனால் அந்த கருநாகம் உங்கள் கண்ணுக்கு தெரியவே இல்லைங்க. என்னடா இது, வீட்டுக்கு வந்து இன்னும் பால் கூட காய்ச்சலை, ஈவினிங் ஒரு 4:30 to 5 தான் நல்ல நேரம். அந்த நேரத்தில் பால் காய்ச்சலாம், சரி முதல்ல துணியெல்லாம் காய போட்டு கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகலான்னு பார்த்தா வந்து நாளே இன்னும் பால் கூட காய்ச்சல, அதுக்குள்ளே ஒரு கருநாகத்தை பார்த்தேன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி கிளப்பி விட்டாங்களேன்னு சொல்லிட்டு இவங்களுக்கு ஒரு மாதிரி மனசு படபடக்குதுங்க. ஏன்னா அவங்களுக்கு இந்த வீட்டுக்கு வர்றதுக்கு முந்தின நாள் நைட்டு தான்
கெட்ட கெட்ட கனவாக வந்திருக்குது. இப்போ அவங்களுக்கு விவரம் தெரிஞ்ச நாள்ல இருந்து கண்ணனை லவ் பண்ணுற வரைக்குமே கெட்ட கனவுன்னு வந்துச்சுன்னா அது இவங்க 2 பேரோட காதல் பிரேக்கப் ஆகுற மாதிரி தான் வருமா. ஒன்று பிரேக்கப் ஆகுற மாதிரி வருமா, இல்லைனா அவங்க அப்பா இவங்க அப்பா கூட சண்டை போடுற மாதிரி அந்த மாதிரி கனவு தான் அதிகமாக வருமா. இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக இவங்களுக்கு ஒரு கெட்ட கனவு வந்திருக்குதுங்க. என்னன்னா, யாருன்னே தெரியாத ஒரு பையன் இவங்களை ரொம்ப நேரமாக குறுகுறுன்னு பார்த்துக்கிட்டே இருந்திருக்கிறான். இவங்க நடு ஹாலில் உட்காந்துருக்குறாங்க. எங்கே உட்காந்துருக்குறாங்கன்னே தெரில. ஆனால் இந்த வீடு கிடையாது, இப்போ பிடிச்சிருக்கிற வீடு கிடையாது, வேற ஏதோ ஒரு டார்க் ரூம் மாதிரி இருக்குங்க. அதுவும் ஒரு வீடு தான், ஆனால் டார்க்காக இருக்குது, லைட்டே இல்லை, ஒரு மாதிரி கருப்பாக இருக்குது. அந்த கருப்பாக இருக்கிற இடத்துல, லைட்டே இல்லாத இடத்துல கங்கா மட்டும் உட்காந்துருக்குறாங்க. கையெல்லாம் கட்டி போட்டிருக்கிறாங்க. கங்கா மாசமா இருக்கிறாங்க. மாசமா இருக்கிற பொண்ணை ஒரு பையன் ரொம்ப நேரமாக குறுகுறுன்னு பார்த்துக்கிட்டே இருக்கிறான். அவன் கிட்டக்க வரதான் தெரியுது அவன் ஒரு மாதிரி எரிஞ்சு போயிருக்கிறானாங்க. எரிஞ்சு போன ஒரு உடம்பு, கண்ணு மட்டும்தான் இருக்குதான். இப்ப நம்ம உடம்புல எல்லா பார்ட்ஸும் எரிஞ்சிருச்சு, உடம்பே எரிஞ்சிருச்சு, வெறும் எலும்பு கூடு சதை அங்கங்க எரிஞ்சு போனதோட கண்ணு மட்டும் அப்படியே நார்மலா இருந்துச்சுன்னா எப்படிங்க இருக்கும்? எரிஞ்சு போன கண்ணோட சுத்திலும் சதை கிடையாது, கண்ணு மட்டும் எரிஞ்சு போயிருக்கு. சொல்லும் போதே எனக்கு ஒரு மாதிரி ஐயரவா இருக்குது. அந்த மாதிரியான ஒரு உருவம் அவங்களை கனவுல பயன்படுத்தி இருக்குதுங்க. அதுக்கு அடுத்த நாள் தான் அவங்களுக்கு வீடு ஓகே ஆயிருக்கு. உடனே கண்ணன் கூப்பிட்டு இப்போ அவங்கள இங்க ஸ்டே பண்ண வச்சுட்டு போயிட்டார். இப்போ இவங்களோட மாமியார் பயந்து போய் அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. அம்மா நீ பார்த்துக்கோ, வீட்டுக்காரரு வந்துருவார், என் வீட்டுக்காரரும் வந்துருவார், நான் நம்ம வீட்டுக்கு போகிறேன், நீ பார்த்துக்கம்மா, கண்ணை வந்துருவான், நைட்டு வேமா வர சொல்கிறேன், நானும் ஃபோன் போட்டு சொல்கிறேன்னு சொல்லிட்டு அவங்க கிளம்பி போயிடுறாங்க. இப்போ இந்த வீட்டில் கங்கா மட்டும்தாங்க இருக்கிறாங்க. கங்கா மட்டும்தான் பால் காய்ச்சிருக்கிறாங்க. ஈவினிங் அந்த நல்ல நேரத்தில் பால் காய்ச்சிருக்கிறாங்க. அப்போ எந்தவித அசம்பாவிதமோ எந்தவித அமானுஷமோ எதுவுமே அவங்களுக்கு நடக்கலை. அவங்க அந்த பிளாக் கலரில் இருக்க அந்த கருநாகத்தையும் அவங்க பார்க்கல. நல்லா தாங்க போயிட்டு இருந்திருக்குது. நைட்டு ஒரு 9:30 மணி இருக்குமா. இன்னுமே கண்ணன் வீட்டுக்கு வரல. இந்த டைம்ல அவருக்கு வெயிட் பண்ணி அவருக்கு சமைச்சும் வச்சுட்டாங்க, படுத்து தூங்கி இருக்கிறாங்க. சம வேலை இருந்திருக்கும் இல்லையா, புதுசா ஒரு வீட்டுக்கு போறாங்கன்னா ஒதுக்குற வேலை அதிகமா இருக்கும். ஸோ எல்லாத்தையும் ஒதுக்கிட்டு பால் காய்ச்சிட்டு அவங்க படுத்து தூங்கி இருக்கிறாங்க. லைட்டா படுத்து இருந்திருக்கிறாங்க, அசந்து தூங்கிட்டாங்க. தூங்குனதுக்கு அப்புறமா அவங்களோட காலை பிடிச்சு யாரோ ஒருத்தவங்க இழுத்துருக்காங்க. ரொம்ப நேரமா இவங்க காலை பிடிச்சு இழுத்துருக்காங்க. இவங்க அசந்து தூங்குனதுல தெரியல. இவங்க கொலுசு போட்டிருக்காங்க காலில். இப்ப இவங்க காலை பிடிச்சு இழுத்து விட்டா, இப்படி இழுக்கிறாங்கன்னா இழுக்கும் போது ஒரு சத்தம் கேட்கும் இல்லையா, அந்த கொலுசு சத்தமும் இவங்களுக்கு காலை பிடிச்சு இழுக்கிற உணர்வு இருந்திருக்குதுங்க. கனவு போல. கங்கா அதை கவனிக்கவே இல்லை, கண்டுக்கவும் இல்லை, அசந்து தூங்கிட்டு இருக்கிறாங்க. ஒரு கட்டத்துக்கு மேல அவங்க போத்தி இருக்கிற போர்வையை, அந்த பெட்ஷீட்டை பிடிச்சி இழுத்துருக்குதுங்க. மெதுவா இழுத்துருக்குறாங்க யாரோ. முதல்ல இவங்களுக்கு ஒரு மாதிரி என்னடா அது போர்வை போதேன்னு சொல்லிட்டு பிடிச்சி படுத்துடுறாங்க. மறுபடியும் மெதுவா போயிருக்குது, மறுபடியும் பிடிச்சி இழுத்து போட்டிருக்கிறாங்க. 3வது தடவை படக்குன்னு இழுத்துருக்காங்க. படக்குன்னு இழுத்த உடனேயும் இவங்களுக்கு சுதாரிச்சு எந்திரிச்சிடுறாங்க. எந்திரிச்சா அந்த அரை தூக்கத்துல சுத்திலும் பாக்குறாங்க, யாருமே இல்ல. என்னடா அது, யாரோ ஒருத்தவங்க இங்க இருக்கிற மாதிரி அவங்களுக்கு ஃபீல் ஆகுது. இவங்களை சுத்திலும் யாரோ ஒருத்தவங்க இருக்கிறாங்க, நடக்கிற சத்தம் கேக்குது. ஹால்ல இந்த சத்தம் கேக்குதுங்க. வால் கிளாக் கீழே விழுந்து நொறுங்குனா ஒரு சத்தம் கேட்கும் இல்லையா, அந்த சத்தம் ஹால்ல கேக்குது. வேமா ஓடி போய் பாக்குறாங்க. பார்த்தா இவங்க திருஷ்டிக்காக ஒரு கண்ணாடி வாங்குவாங்களாம். எப்பயுமே வீட்டுல எவ்வளவு பேருக்கு இந்த விஷயம் தெரியும் தெரியல, எனக்குமே இப்பதான் தெரியும். டோரை ஓபன் பண்ண உடனே, மெயின் டோரை ஓபன் பண்ண உடனே ஆப்போசிட்ல இருந்து ஒரு மிரர் வைக்கணுமாங்க. ஒரு ஆள் உயரத்துக்கு ஒரு மிரர் வைக்கணுமா. அது எதனாலனா, அந்த கண்ணாடியை பாக்குறாங்க அப்படின்னா ஒருத்தவங்க கண்ணு வச்சாங்கன்னா அவங்களுக்கே ரிவர்ஸ் ஆயிடுமா. அது வீட்டு மேல கண்ணு விழுகாம இருக்கிறதுக்கு அது ஒரு ட்ரிக்காங்க, அது ஒரு முறையாங்க. அது தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க, தெரிஞ்சவங்க கீழே கமெண்ட்ல சொல்லுங்க எத்தனை பேர் வீட்டுல இந்த மாதிரி வச்சிருக்கீங்கன்னு. அதே மாதிரி உங்க வீட்லயும் ஒரு மிரர் இருக்குமாங்க. மெயின் டோர் ஓபன் பண்ண உடனே அந்த மிரரை பார்த்துட்டு தான் உள்ள வரணும். அந்த மிரர் கீழே விழுந்து நொறுங்கி கிடக்கு. இத்தனைக்கும் அது 2 ஆணில போட்டிருக்காங்க, ஒரு ஆணில கூட மாட்டல. அது 2 இதுல மாட்டுற மாதிரி இருக்குமா. நம்ம போட்டோ ஃப்ரேம்லாம் 2 ஆணில மாட்டோம் இல்லையா, அந்த மாதிரியான டைப்பா. அது எப்படி கீழே விழுந்து நொறுங்கும்? அது இவங்க எந்திரிச்சதுக்கு அப்புறமா இவங்களுக்கு ஒண்ணுமே புரியலைங்க. என்ன பண்ண முடியும்? தனியா இருக்கிறாங்க. அவங்க ஹஸ்பண்டுக்கு கால் பண்றாங்க. அவர் இன்னொரு ஒரு 1/2 hourல வந்துருவேமா, நான் வேலையெல்லாம் முடிச்சுட்டு வந்துட்டேன், என் ஃப்ரெண்டோட பொருட்கள்லாம் வாங்கிட்டு இருக்கேன், நீ சொன்ன இல்லையா அந்த பாத்ரூமுக்கு தேவையான மக்கு அப்புறம் சில பொருட்கள்லாம் வாங்கிக்கிட்டு இருக்கேன், நீ கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடு, நான் வந்துடுறேன் அப்படிங்கிறாங்க. கங்காவும் அவங்க ஹஸ்பண்டு கிட்ட அதை சொல்லலையாங்க. ஏங்க ஒரு ஃபோன் போடுறாங்க, ஃபோன் போட்டால் இங்கே என்ன நடக்குதுங்கிறத சொல்ல வேணாமா? அமானுஷ்யமோ திருடனோ ஏதோ ஒரு விஷயம். நான் ஆல்ரெடி கேட்ட ஒரு விஷயம்தான், இருந்தாலும் தனியாக இருக்கீங்க வீட்டில். அப்படி இருக்கும் பட்சத்தில் நீங்கள் உங்கள் ஹஸ்பண்ட் கிட்ட அதை ஷேர் பண்ணியிருக்கலாம். ஆனால் அவங்க ஷேர் பண்ணலையாம். ஸோ அவர் ஃபோனை கட் பண்ணதுக்கு அப்புறமா மறுபடியும் இவங்க பெட்டில் போய் இவங்களை அறியாமலே படுத்து தூங்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க. இவங்க அந்த கண்ணாடி பீஸ்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் க்ளீன் பண்ணவே இல்லையாங்க. க்ளீன் பண்ணாமல் இவங்க பாட்டுக்கு போய் படுத்து தூங்கி இருக்கிறாங்க. எப்படி தூங்குனாங்கன்னே அவங்களுக்கு தெரியலையாங்க. ஏன்னா யாரா இருந்தாலுமே
எப்பேற்பட்ட ஆளா இருந்தாலும் கண்ணாடி ஒண்ணு நொறுங்கி கிடக்கு, அதை கிளீன் பண்ணி குப்பைத்தட்டுல போட தானே செய்வாங்க. ஆனா இவங்க அந்த வேலையை பார்க்கல, போய் அவங்க பாட்டுக்கு பெட்ல படுத்து தூங்கி இருக்கிறாங்க. அவங்கள அறியாமையே ஆழ்ந்த தூக்கத்துக்கும் போயிடுறாங்க கங்கா. இப்போ அவங்களோட கால்ல, அதாவது உங்களோட கால் இப்போ பெட்ல படுத்திருக்கிறாங்கன்னா, யாரோ ஒருத்தவங்க உட்கார்ந்து இருக்கிறாங்கன்னா அவங்க மேல காலை தூக்கி வச்சா எப்படி இருக்கும், அந்த மாதிரி கொஞ்சம் ஹைட்ல இருக்குதாங்க காலோட எண்டு மட்டும். யாரோ ஒருத்தவங்க காலை பிடிக்கிறாங்க, காலை தொடுறாங்க. இந்த உணர்வு அவங்களுக்கு இருந்திருக்குது. கங்கா என்ன நினைச்சுக்கிட்டாங்கன்னா, தூக்கத்துல அவங்களுக்கு எல்லாமே விசித்திரமா தாங்க நடக்க ஆரம்பிக்குது. இப்பையில இருந்து அவங்களோட உணர்வு எப்படி இருக்குன்னா, அவங்க வீட்டுக்காரர் வந்துட்டாரு, அதாவது அவங்க வீட்டுக்காரரு கண்ணன் வந்து வீட்டுக்கு வந்துட்டாரு, இவங்களே போய் டோரை ஓப்பன் பண்ணி உள்ள வர வச்ச மாதிரி அவர் தான் உட்காந்து இவங்களோட காலை அமுக்கிட்டு இருக்கிற மாதிரி இவங்களுக்கு ஃபீல் ஆயிருக்குதுங்க. ஒரு கட்டத்துக்கு மேல ஒரு 2 நிமிஷமா இது தொடர்ந்து இருக்குது. நகம், இப்போ கால் அமுக்கிறேன்னா எனக்கு நகமே கிடையாது. அப்போ நான் என்னோட ஒய்ஃப் அஞ்சலிக்கு வந்து இப்போ நான் கால் அமுக்கி விட்றேன்னு வச்சுக்கோங்களேன், அப்போது என்னோட நகம் வந்து குத்துச்சுன்னா அவளுக்கு தெரியும், டே என்னடா நகமே இல்லையடா உனக்கு, என்னடா நகம் காலில் குத்துதும்பாங்களே, அந்த மாதிரி தான் அவங்க ஹஸ்பண்டோட கையிலையுமே நகமே கிடையாதான். ஆனால் இப்போ அந்த காலை பிடிச்சி விடுற கை பெரிய பெரிய நகங்களா இருக்குது. அந்த நகம் இவங்க மேல குத்தி கிழிச்சு வலிக்க ஆரம்பிக்குது. பதறி அடிச்சு எந்திரிக்கிறாங்க. எந்திரிச்சு பார்த்தா கரு கருன்னு எரிஞ்சு போன ஒரு உருவம் இவங்க கனவுல வந்துச்சு இல்லையா. ஒரு பையன் வந்தான், இவங்க மாசமா இருக்கிறாங்க, ஒரு பையன் வந்து உட்கார்ந்து இருக்கிறான், கிட்ட வர வர ஒரு மாதிரி எரிஞ்சு போய் கண்ணு மட்டும் தெளிவா இருக்குது. அந்த பையன் அந்த ஒரு கனவு கண்டாங்க இல்லையா, அதே உருவம் கரு கருன்னு கருப்பா, அவனோட கண்ணு மட்டும் ஒயிட்டா இருக்குதாங்க, பெரிய கண்ணா, நல்லா உருண்ட கண்ணா. அது பாக்குறதுக்கே ஒரு பயமா இருக்குதாங்க. இவங்க முன்னாடி உட்கார்ந்து காலமிக்கிட்டு இருக்கிறானா, எப்படி இருக்கும் இவங்களுக்கு. மெயின் டோரை பாக்குறாங்க, லாக்ல இருக்குது. இப்போ கங்காக்கு தூக்கி போட்டுருக்குதுங்க. என்ன பண்ணுவாங்க அந்த இடத்துல, அவங்க ஹஸ்பண்டும் இல்ல வீட்டுல. டக்குன்னு கண்ணை ஒரு மாதிரி பண்ணிட்டு இப்படி திறந்து பார்த்துருக்காங்க. ஏன்னா தூக்கத்துல இருந்து எந்திரிச்ச உடனே எல்லாரோட கண்ணுக்குமே லைட்டா டார்க்கான ஒரு உருவம் தெரியும். அதாவது உருவம் மாதிரி தெரியாது, ஒரு ஷேடோ மாதிரியான பிம்பம் தெரியுங்க எல்லாருக்குமே. டக்குன்னு தூக்கத்துல இருந்து எந்திரிச்சிங்கன்னா நீங்க ட்ரை பண்ணி பாருங்க, உங்களுக்குமே தெரியும். அந்த மாதிரி எதனா இருக்குதான்னு சொல்லிட்டு டக்குன்னு கண்ணை இப்படி தொடச்சிட்டு பார்த்துருக்காங்க. அந்த இடத்துல யாருமே இல்லையாங்க. இந்த உருவத்தை பார்த்து ஒரு ஃபிராக்ஷன் ஆஃப் த செகண்ட்ல அவங்க கண்ணை தொடச்சிட்டு பார்த்தா அந்த இடத்துல அந்த உருவம் இல்லை. இப்ப இன்னும் உங்களுக்கு பயம் அதிகமாகுதுங்க. கங்காக்கு முத்தாரம்மன் தான் குலதெய்வமாங்க. அந்த முத்தாரம்மனை மனசுல நினைச்சுக்கிட்டு ஒரு மாதிரி பயந்து அந்த உருவத்தை பார்த்தாங்க இல்லையா. இப்ப எந்திரிச்சுன்னா அந்த உருவம் உட்கார்ந்து இருந்துச்சு இல்லையா, அதை பார்த்தது முத்தாரம்மா என்னை காப்பாத்துமான்னு சொல்லிட்டு மனசுல நினைச்சுக்கிட்டு தான் கண்ணை இப்படி தொடச்சிட்டு பார்த்துருக்காங்க. அந்த உருவம் அங்க இல்லை. இப்போ அம்மனை கும்பிட்டுட்டு அவங்களோட போட்டோவோ எதுவுமே எடுத்துட்டு வரல இவங்க வீட்டுக்கு. எல்லாமே அந்த வீட்டில் இருக்குது. அவசர அவசரமா எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்தனால சாமி போட்டோ கூட இல்லாமையா பால் காய்ச்சுவாங்க. நிறைய பேர் காய்ச்சுவாங்கன்னு நினைக்கிறேன். இல்ல மேபி வேற எதனா அவங்களோட குலதெய்வ போட்டோவை அங்க வச்சுட்டு விநாயகர் போட்டோ அந்த மாதிரி வேற எதனா போட்டோ கூட அவங்க எடுத்துட்டு வந்திருக்கலாம்னு நினைக்கிறேன். இப்போ கங்காக்கு தூக்கம் போயிருச்சுங்க. இப்படி ஒரு சம்பவம் நடந்ததுக்கு அப்புறம் யாராச்சும் ஒருத்தவங்க தூங்குவாங்களா? அவங்க தூங்கவே இல்லை. அவங்க ஹஸ்பண்டுக்கு ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. ஃபோன் நாட் ரீச்சபிளே இருக்குதுங்க. நாட் ரீச்சபிள்னு வருது, சில நேரம் என்கேஜ்னு வருது. என்ன தான் பண்ணிட்டு இருக்கிறான்னு சொல்லிட்டு பயந்துட்டு இருக்கிற நேரத்தில் காலிங் பெல் சத்தம் கேட்குது. இப்போ வெளியே வந்திருக்குது கண்ணனா இல்லை வேற யாருமா? இல்லை இவங்க பார்த்த அமானுஷ்யம் தான் இந்த மாதிரிலாம் இவங்களை எதனா ப்ளே பண்ணுதா? ஏன்னா சாதாரணங்க வீட்டில் வந்து காலிங் பெல் அமுக்குறாங்க, 10-10:15 ஆகுது, இந்நேரம் அவங்க ஹஸ்பண்ட் தான் வருவாருங்கிறது அவங்களுக்கே தெரியும். இருந்தாலும் இப்படி ஒரு சூழ்நிலையில் இருக்கிற ஒரு பொண்ணுக்கு மனநிலைமை எப்படி இருக்கும்? பயமாக தான் இருக்கும் இல்லையா? பயந்துக்கிட்டே போய் பார்க்குறாங்க. யாரு யாரு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இந்த வியூ ஃபைண்டர்லாம் கிடையாதாங்க. அந்த கதவுல இருக்கும் இல்லையா, வெளியே யார் நிற்கிறாங்கன்னு பார்க்கறதுக்கு அந்த மாதிரியான அமைப்புலாம் அங்கே இல்லை அவங்களோட வீட்டில். ஸோ யாருன்னு சொல்லி கேட்டுமே வெளியே இருந்து எந்த ரெஸ்பான்ஸும் வராதனால பயந்துடுறாங்க. யாரு கேட்டுக்கிட்டே இருக்கிறேன்ல, யாருன்னு கேட்குறேன்ல அப்படின்னு சொல்லி பயந்து ஒரு மாதிரி கத்த ஆரம்பிக்கிறாங்க. இவங்களை அறியாமலே கத்துறாங்க. வெளியே ரெஸ்பான்ஸே இல்லை. கதவு மட்டும் போட்டு டம் 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 டம்னு அடிக்கிறது, காலிங் பெல் அமுக்கிறதுன்னு சொல்லிட்டே இருக்கும்போது இவங்க ஒரு கட்டத்துக்கு மேலே கதவை திறக்க முடியாதுன்னு சொல்லிட்டு அவங்க ஹஸ்பண்டுக்கு ஃபோன் பண்ணுறாங்க. ஹஸ்பண்டுக்கு ஃபோன் பண்ணால் அவரும் எடுக்க மாட்டாரு. இப்போ கங்கா ஒரு கட்டத்துக்கு மேலே அழுக ஆரம்பிச்சிடுறாங்க. யாருன்னு கேட்குறேன்ல அப்படின்னு கத்திக்கிட்டே அழுகுறாங்களாம். யாருன்னு கேட்குறேன்ல, சொல்லலாம்ல ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு அழுகும் போது தான் அவங்க ஹஸ்பண்ட் தான் வெளியே நிற்கிறாராங்க. கங்கா ஏய் பயப்படாதடி லூஸு, நான் தாண்டி சும்மா காமெடிக்காண்டி பண்ணண்டின்னு சொல்லி அவர் வாய்ஸ் கேட்டோனையும் கதவை ஓப்பன் பண்ணிட்டு அவரை ஹக் பண்ணி அழுக ஆரம்பிச்சிருக்கிறாங்க. ஏய் என்னம்மா, நான் தானே விளையாடுவேன், வேற யாரையும் விளையாடுவா? அம்மா இருக்கிறாங்களா? அம்மா எங்கன்னு சொல்லி கேட்கும். எங்க உங்க அம்மா உங்களுக்கு கால் பண்ணலையா? கண்ணன் என்ன சொல்றாருன்னா, அம்மா கால் பண்ணாங்க, என்னால எடுக்க முடியல, நானும் திருப்பி கூப்பிடல, மேபி இதை சொல்றது கூட கூப்பிட்டுருக்கலாம், நீ ஏண்டி ஒரு மாதிரி படப்படன்னு இருக்கிற,
ஏன் ஒரு மாதிரி வேர்த்து என்னாச்சு எதனா ப்ராப்ளமான்னு சொல்லி கேட்கும்போது அவரே வாண்டடாக கேட்குறாரு. இப்போ கூட கங்கா அவர்கிட்ட சொல்லலையாங்க, நடந்தது எதையுமே சொல்லலை. இதுதான் எனக்கு புரிய மாட்டேங்குது. ஏன் சொல்லலை, ஏன் சொல்ல மாட்டீங்க, ஏன் சொல்ல மாட்றாங்கன்னு தெரில. அதுக்கு நம்ம ஆல்ரெடி ஒரு ஸ்டோரியில் கேட்டிருந்தப்ப நிறைய பேர் என்ன சொன்னீங்கன்னா, சொன்னால் நம்பவா போகிறாங்க, இதை சொன்னால் நம்மளை தான் லூசும்பாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தீங்க. மேபி கங்காவும் அப்படி நினச்சிருப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். அவங்க சொல்லவே இல்லையாங்க. நைட்டு 2 பேரும் சாப்பிட்டுட்டு படுத்து தூங்குறாங்க. ஒரு 12:30லேருந்து 1 மணிக்குள்ள அகைன் இதே மாதிரி அவங்களோட போர்வையை பிடிச்சி இழுக்கிறது, கையை பிடிச்சி இழுக்கிறது, காலை பிடிச்சி இழுக்கிறதுன்னு சொல்லிட்டு நிறைய டிஸ்டர்பன்ஸ் இருந்திருக்குதுங்க கங்காக்கு. கண்ணை முழிக்கலாமா வேணாமான்னு சொல்லிட்டு அழுகுறாங்க, அழுதுகிட்டே தான் இருக்கிறாங்க. ஒருவேளை இவங்க ஹஸ்பண்டோட வேலையா இருக்குமோ, இப்போ ஆல்ரெடி வெளியே வந்து ஒரு ப்ராங்க் பண்ணார் இல்லையா, கதவுக்கு வெளியே நின்றுக்கிட்டு, அந்த மாதிரி அவங்க ஹஸ்பண்ட் தான் இதை பண்ணுறாங்களோன்னு சொல்லிட்டு கண்ணை முழிச்சு பார்த்துருக்குறாங்க சிரிச்சுக்கிட்டே. இப்போவும் அவங்க பார்த்த அதே கருப்பு உருவம், அந்த எரிஞ்சு போன ஒரு உருவம், கண்ணு மட்டும் வெள்ளையா இருக்கு. அவன் வந்து ஒரு மாதிரி கோரமாக நின்றுட்டு இருக்கிறானாங்க இவங்களுக்கு முன்னாடி. அன்னைக்கு நைட்டு முழுக்க இந்த உருவத்தை பார்த்ததுக்கு அப்புறமா அவங்களுக்கு தூக்கமே வரலையாங்க. கங்கா நைட்டு முழுக்க தூங்கலை, ஒரு மாதிரி ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆயிடுறாங்க. பக்கத்துலேயே தான் கண்ணன் படுத்துருக்கிறாரு. அவரை இவங்க எழுப்பவே முடியலையாங்க. எழுப்ப வேணாம், அவர் ரொம்ப அசந்து தூங்குறாரு, நம்ம எழுப்பி இந்த மாதிரி நடந்துச்சுன்னு சொன்னால், ஏண்டி உனக்கு வேறு வேலை இல்லையா அப்படி இப்படின்னு சொல்லி திட்டாருன்னா, இல்லை ஏன் உனக்கு இந்த வீடு பிடிக்கலையா, பிடிக்கலன்னா டேரெக்டாக சொல்லு, அதையே இப்படி இன்டெரக்டாக சொல்கிறேன்னு சொல்லி கேட்டுட்டாருன்னா, மேபி அவங்களோட கேரக்டராக கூட அது இருக்கலாம். கண்ணன் அவரோட கேரக்டர். அதை அவங்க சித்தி வந்து அவங்கக்கிட்ட ஷேர் பண்ணலை, அவங்களும் என்கிட்ட ஷேர் பண்ணலை இந்த கதையை சொன்ன பொண்ணு. ஸோ அது நமக்கு தேவையில்லைங்க. இப்போ கங்காவோட மனசுக்குள்ள அவங்க அம்மன், அதாவது அவங்களோட குலதெய்வம் முத்தாரம்மனோட ஃபோட்டோவை எப்படியாச்சும் வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்துடணும், அதை எடுத்துகிட்டு வந்து வச்சாதான் இது எல்லாமே சரியாகுங்கிற மைண்ட் செட்டோட நைட்டு முழுக்க அந்த அம்மனை மனசில் நினச்சிக்கிட்டே தூங்காமல் அவங்க ஹஸ்பண்டை பார்த்துக்கிட்டே தாங்க இருந்திருக்கிறாங்க. ஒரு கட்டத்துக்கு மேலே அவங்கள அறியாமலே தூங்கி இருக்கிறாங்க. ஒரு 4-4:15 இருக்குமா விடிய காலையில். 4-4:15 அவங்களால மூச்சு விடவே முடியலை. அவங்களுக்கு ரொம்ப சிரமமாக இருக்குது, மூச்சு விடுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. என்னடா அதுன்னு சொல்லி பார்த்தா அவங்க மேலே ஏதோ ஒரு 50 கிலோ வெயிட்டை தூக்கி வச்ச மாதிரி ஒரு உணர்வுங்க. என்னடா அது ரொம்ப ஒரு மாதிரி இருக்கேன்னு சொல்லிட்டு கண்ணை முழிச்சிருக்கிறாங்க. கண்ணை முழிச்சு பார்த்தா அதே கருப்பு உருவம் கருநாக வடிவில். அவங்க அத்தை சொன்னாங்க இல்லையா 12 அடி கருநாகம் பார்த்தேன்னு, அந்த மாதிரி ஒரு உருவம். தலை மட்டும் கருநாகத்தோட தலை மாதிரி இருக்குதாங்க. உடம்பு அவனோட உடம்பு தானாங்க. மேலே உட்காந்துருக்கிறானா, இவங்களோட நெஞ்சு மேலே உட்காந்துக்கிட்டு இவங்க கழுத்தை பிடிக்கிறதுக்கு வந்துகிட்டு இருக்கிறானா. கையெல்லாம் நார்மல் கை தான், அதாவது எரிஞ்சு போன ஒரு மனுஷனோட கை தான். ஆனால் தலை மட்டும் எப்படி கருநாகத்தோட அந்த ஒரு தலையா இருக்கும். இவங்களுக்கு ஒண்ணுமே புரியலையாங்க. கத்தி இருக்கிறாங்க. ஐயோ அம்மான்னு சொல்லி கத்துன உடனேயும் அவங்க ஹஸ்பண்ட் எந்திரிச்சிடுறாங்க. கண்ணன் எந்திரிச்சிட்டு என்னாச்சுமான்னு சொல்லி கேட்கும்போது அந்த உருவம் அங்கே இல்லை, மறைஞ்சிருது அஸ் யூஸ்வல். இப்போ கங்கா அவங்க ஹஸ்பண்ட் கிட்ட சொல்றாங்க, எங்க யாரோ ஒருத்தவங்க என் மேலே உட்காந்துருந்தாங்க, என்னால் மூச்சு விட முடியல, ரொம்ப ஒரு மாதிரி கஷ்டமா இருந்துச்சுன்னு சொல்லி முழிச்சு பார்த்தா ஒரு கருநாகத்தோட தலை மாதிரி இருக்குதுங்க. அத்தை வேற சொன்னாங்கல்ல கருநாகத்தை பார்த்தேன்னு சொன்னாங்க. இங்கம்மா நீ எதனா கனவுல கண்டிருப்பம்மா, ஒன்றும் இப்போதான் எனக்கு புரியுது அவங்க ஏன் வந்து அவங்க ஹஸ்பண்டுக்கிட்ட எல்லாத்தையும் ஷேர் பண்ணலைங்கிறது. இப்போ அவங்க ஹஸ்பண்ட் என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, அம்மா காலையில் வந்து கருநாகத்தை பார்த்துருக்குறாங்க அம்மா, சரியா, இந்த ஏரியாவில் பாம்பு இருக்கிறது சகஜம்தான், ஆனால் நமக்கு அதனால எந்த ஒரு பாதிப்பும் வராது, கடவுள் அப்படிலாம் விட்டுற மாட்டார், நம்ம எந்த ஜன்னல் கதவையும் திறந்து வைக்கலை. இப்போ நீ கனவுல கண்டது கருநாகத்தோட தலை, எரிஞ்சு போன ஒரு உருவம், இது எல்லாமே வந்து உன்னோட கற்பனை, மனப்பிராந்தி, சரியா, நீ நேற்று நடந்தது எல்லாத்தையுமே போட்டு மண்டையில் போட்டு குழப்பிக்காத, நீ தனியாக இருக்கிறனால தானே இப்படி இருக்குது, நான் அம்மாவுக்கு ஃபோன் போட்டு வர வைக்கிறேன்னு சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு எந்திரிச்சு ஆஃபீஸ்க்கு கிளம்ப ஆரம்பிச்சிட்டாராங்க. அவங்க ஒய்ஃப் சொல்கிறத அவர் காதலே வாங்கலை கண்ணன். அவங்கள ஒரு அலாரமாக யூஸ் பண்ணிக்கிட்டாரு அந்த இடத்துல. ஏன்னா அவர் காலையில் அலாரம் வைக்கலையோ என்னவோ, அவங்க அலறி அடித்து எந்திரிச்சோடனே இவங்க பேசி முடிக்கிறதுக்கே ஒரு 1/4 மணி நேரம் 20 நிமிஷம் போகுது. 5:30 to 6 மணிக்குள்ளே அவர் கிளம்பிடுவாராம். எப்பயுமே 6 மணிக்கெலாம் வீட்டை விட்டு கிளம்பிடுவாராம் அவர் ஆஃபீஸ்க்கு. அப்படி இருக்கும் பட்சத்தில் அவர் பாட்டு கிளம்பிட்டாராங்க. இவங்களை வந்து அலாரம் மாதிரி யூஸ் பண்ணியிருக்கிறார். அன்னைக்கு காலையில் ஒரு 8 மணி இருக்குமாங்க, அதாவது விடிய காலையில் 4:15 இந்த சம்பவம் நடந்திருக்குது. அடுத்து 8 மணிக்கு கண்ணன் வீட்டை விட்டு போனதுக்கு அப்புறமா வேலைக்கு போயிடுறாரு. அவர் போனதுக்கு அப்புறமா காலையில் சாப்பிட்ட அந்த பாத்திரம் அந்த சமையல் செஞ்ச பாத்திரங்கள்லாம் வந்து கழுவிட்டு இருந்திருக்கிறாங்க. கங்கா வீட்டில் தனியாக தான் இருக்கிறாங்க. இந்த சமயத்தில் அந்த டேப் வாட்டரை வந்து மூடினதுக்கு அப்புறமா ஒரு சத்தம் கேட்குதுங்க, பாம்போட சத்தம். இது வந்து பாம்பு வந்து இந்த சத்தம், பாம்பு வந்து உஸ்ன்னுச்சுன்னா ஒரு சத்தம் கேட்கும் இல்லையா, இந்த மாதிரி ஒரு சத்தத்தை கேட்டோன்னையும் அவங்களுக்கு லைட்டாக பயம் கொடுக்க ஆரம்பிக்குதுங்க. உண்மையாகவே வீட்டுக்குள்ளே பாம்பு வந்துருச்சா,
இல்லை நேற்று அத்தை பார்த்தது உண்மையாகவே பாம்பா, இல்லை ஒரு அமானுஷ்யமா, அது ஒரு ஜின்னா? இவங்களுக்கு ஜின்னை பற்றின நாலேஜ் இருக்குதுங்க. கங்கா சின்ன வயசுல இருந்தே அவங்களுக்கு நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குதான். அவங்களோட ஊரில் அவங்களோட ஏரியாவில் நிறைய விஷயங்கள் பார்த்துருக்குறாங்க. அமானுஷ்யமான விஷயங்கள், ஜின்னை பற்றின நிறைய தகவல்கள் அவங்களுக்கு தெரியும். அப்படி இருக்கும் பட்சத்தில் இந்த மாதிரி பாம்பு வடிவத்தில் வர்றது ஜின்னு தாங்கிறத இவங்க கன்ஃபார்ம் பண்ணுறாங்க. வேற யார்ட்டையுமே கேட்கல, இவங்களே கன்ஃபார்ம் பண்ணிக்கிறாங்க. கழுவின பாத்திரங்கள் எல்லாம் எடுத்து வச்சிட்டு இருக்கும்போது ஒரு பாத்திரம் கீழே விழுகுது, ஒரு கரண்டி கீழே விழுகுது. அதை எடுக்கிறதுக்காக கீழே குனியும் போது ஒரு காலை பார்த்துருக்குறாங்க. அவங்களுக்கு கீழே, அதாவது இப்போ நான் கீழே ஒரு பாத்திரம் போட்டு கீழே குனியும் போது எரிஞ்சு போன ஒரு கால், 2 கால் கூட கிடையாது, ஒரே ஒரு கால் மட்டும் நிற்கிதாங்க அப்படியே இவங்களுக்கு முன்னாடி. எப்படிங்க இருக்கும்? கேட்கும் போது எனக்கே ஒரு மாதிரி பக்குன்னு ஆயிடுச்சுங்க. அந்த எரிஞ்சு போன கால் மெதுவாக நடக்குதாங்க, எங்கிட்ட அங்கிட்டும் அப்படியே மெதுவாக லெஃப்டில் போதான், அப்புறம் ரைட்டில் வருதாங்க. ஒரே ஒரு கால் மட்டும். எப்படி இருந்திருக்கும் அவங்களுக்கு? அவங்க எதுவுமே சொல்லலை, எதுவுமே காட்டிக்கல. பயம் இருக்கு, மனசுக்குள்ள பயம் இருக்குது, கண்ணெல்லாம் செவந்து அவங்களுக்கு கண்ணீரே வந்துருச்சு. இருந்தாலும் அந்த பயத்தை வெளியே காட்டாம அந்த பொண்ணு, ஒரே பொண்ணு கங்கா, கீழே இருக்கிற அந்த பாத்திரத்தை எடுத்துட்டு அவங்களோட வேலையை கரெக்டாக பார்த்துட்டு அங்கேருந்து கிளம்பி வந்துடுறாங்க. எப்படிங்க இருக்கும்? ஆனால் அந்த பொண்ணு எதையுமே ரியாக்ட் பண்ணலன்னா அவங்க எப்படி? கங்கா வேலையா ஒரு ஆட்டோவை பிடிச்சி அங்கேருந்து கிளம்பி, அதாவது அவங்க வீட்டை மூடிட்டு நேராக அவங்க மாமியார் வீட்டுக்கு போகிறாங்க. போயிட்டு அவங்களோட அம்மன், முத்தாரம்மன் இருக்காங்க இல்லையா, அவங்களோட ஃபோட்டோவை வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு வந்துடுறாங்க. அவங்க குலதெய்வ ஃபோட்டோவை எடுத்துட்டு நேராக மறுபடியும் உங்கள் வீட்டுக்கே வந்துடுறாங்க. இப்போ அவங்க மாமியாரை கூப்பிடுறாங்க, ஆனால் அவங்க மாமியார் வரலை. காரணம், உண்மையாகவே அவங்க மாமனாருக்கு வந்து உடம்பு இல்லை, அதுக்கு ஹாஸ்பிட்டல் கூட்டு போகிறதுக்காக தான் அவங்க கிளம்புறாங்க. அவங்க கிளம்பிட்டு இருக்க நேரத்தில் தான் கரெக்டாக அவங்க போயிருக்கிறாங்க. கொஞ்சம் லேட்டாக போயிருந்தா கூட அவங்க ஹாஸ்பிட்டல் போயிருப்பாங்க, இவங்க போய் வெயிட் பண்ணிட்டு இருந்திருக்கணும். வெயிட் பண்ணியிருக்கணும் மீன்ஸ் ரொம்ப நேரம் ஆயிருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போது முத்தாரம்மனோட ஃபோட்டோவை வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்து சாமி ரூமில் வச்சு இப்போ தான் சாமி ரூமையே ரெடி பண்ணுறாங்க கங்கா. புது வீட்டில் ரெடி பண்ண போகும்போது ஏகப்பட்ட தடங்களாங்க. அந்த வீட்டுக்குள்ளே நெகட்டிவ் வைப் அவ்வளோ இருக்குதான். சாமி ஃபோட்டோ எடுத்துகிட்டு உள்ளே போகும்போதே அவங்களுக்கு காலை தடுக்கி விட்டுருக்குது. ஜஸ்ட்டு மிஸ்ஸாக அம்மனோட ஃபோட்டோ கீழே விழுந்து உடஞ்சிருக்குமோ. இவங்க கையில் இருக்கலா பிடிச்சிக்கிட்டு கீழே விழுந்துருக்குறாங்க. கையில் காலெல்லாம் அடிபட்டுருக்குது, முதுகுலெல்லாம். இருந்தாலும் இவங்க விடலைங்க. அம்மன் ஃபோட்டோவை எடுத்துகிட்டு போய் வச்சு பூஜை ரூமை ரெடி பண்ணி பூஜைக்கு ரெடி பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. பூவெல்லாம் வாங்கிட்டு வந்து அவ்வளோ நேரம் பார்த்து ரெடி பண்ண பூஜை ரூம், இவங்க மனசுக்குள்ள பூஜையெல்லாம் பண்ணிட்டு முத்தாரம்மன் முன்னாடி நின்று கங்கா வேண்டிக்கிட்டு இருக்கிறாங்க. அம்மா, இந்த வீட்டில் ஏதோ ஒரு கெட்ட சக்தி இருக்குங்கிறது எனக்கு தெரிஞ்சிருச்சு. அது இருக்கா இல்லையான்னு கூட நான் கேட்கல, அது இருக்கு. அதை எப்படியாச்சும் இந்த வீட்டை விட்டு விரட்டிரு, என்னை எப்படியாச்சும் காப்பாத்திருமா, நான் உன்னைய நம்பி தான் இருக்கிறேன்னு சொல்லிட்டு இருக்கும் போதே அவங்க சொன்ன ஆடியோவை நான் போடுறேன், நீங்க கேளுங்க. வேண்டி முடிக்கலைன்னா தன்னை போல் சாமி ஃபோட்டோ எரிஞ்சு அவங்க கண்ணு முன்னாடி கீழே விழுந்துருச்சுங்க. அவங்க சாமி வந்துட்டு முத்தாரம்மன், குலதெய்வம் முத்தாரம்மன் ஃபோட்டோ வந்து எரிஞ்சு கீழே விழுந்திருக்கு. சாமி கிட்ட வேண்டிகிட்டு இருக்கும்போது பூஜை அறையில் வச்ச அந்த ஃபோட்டோ அப்படியே எரிஞ்சிருக்குதுங்க. அவங்க வாய்ஸ் ஓவர் கேட்டிருப்பீங்க. எரிஞ்சு கீழே விழுந்து நொறுங்கி இருக்குதுங்க ஃபோட்டோ. இது எப்படி? அப்போ என்ன இருக்கு அந்த வீட்டில்? ஏன் இவங்களை இவ்வளோ டார்ச்சர் பண்ணணும்? இப்போ கங்காக்கு எப்படியாச்சும் இந்த வீட்டை விட்டு போயிடணும். நம்ம இந்த வீடை வந்து முன்னாடியே நம்ம வந்து பார்க்காதது தப்பு பண்ணிட்டோம். இதை கண்ணன், அதாவது அவங்களோட ஹஸ்பண்ட் கிட்ட எப்படியாவது சொல்லி புரிய வைக்கணும்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அன்னைக்கு நைட்டு கண்ணன் வந்தோடனே சொல்றதுக்காக போகும்போது அவர் வேற ஒரு ஃபேமிலி டென்ஷனில் இருக்கிறாரு. வேற ஒருத்தவங்களுக்கு கல்யாணம் அவங்களோட ஃபேமிலியில். அந்த விஷயமா டென்ஷனாக இருக்கும்போது இதை பற்றி பேச வேணாம், சொல்ல வேணாம்னு சொல்லிட்டு இவங்களே முடிவெடுத்துக்கிறாங்க. அது ஏங்கிறது நமக்கு தெரிஞ்சிருச்சு, முன்னாடியே சொன்னால் அவர் நம்ப மாட்டேங்கிறாரு. ஸோ வேற மாதிரி சொல்லிக்கலாம்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு இருந்திருக்கிறாங்க. அடுத்த நாள் சண்டேங்க. சண்டே இவருக்கு ஆஃபீஸ் லீவு, வீட்டில் தான் இருக்கிறாரு. இவங்க குளிச்சிட்டு இருந்துருக்குறாங்க. 10 மணி இருக்குமாங்க. காலைல லேட்டாக தான் எழுந்திரிச்சிருக்கிறாங்க. ஒரு 10 மணி இருக்குமா. 10 மணிக்கு இவங்க குளிச்சிட்டு இருக்கும்போது வெளியே தாப்பால் போட்டிருக்கிறாங்க யாரோ ஒருத்தவங்க. இவங்க ரொம்ப நேரமாக திறக்கிறதுக்கு ட்ரை பண்ணிகிட்டே இருந்துருக்குறாங்க. வெளியே லாக்கில் இருக்குது. கத்தி இருக்கிறாங்க. என்னங்க வெளியே லாக் ஆயிடுச்சுங்க, எங்க விளையாடாதீங்க, எங்க கதவை திறங்க, பயமா இருக்குதுங்கன்னு சொல்லி கத்துல கண்ணன் வந்து ஓப்பன் பண்ணியிருக்கிறாருங்க. கண்ணன் வந்து ஓப்பன் பண்ணி, என்னடி பிரச்சனை, ஏண்டி கத்திக்கிட்டு இருக்க, என்னாச்சு உனக்கு அப்படின்னு சொல்லி கேட்டா, ஏங்க வெளியே தாப்பால் போட்டிருந்துச்சுங்க, நான் உள்ளே தான் தாப்பால் போட்டிருந்தேன், இப்போ ஓப்பன் பண்ணால் ஓப்பன் ஆகலை, அதனால தாங்க கத்துனேன். ஏய், வெளியே லாக்லேயே இல்லடி, ஓப்பனில் தான் இருக்குது. நீ என்னாச்சு உனக்கு எதனா மென்டலி அஃபெக்ட் ஆகிட்டியா, எங்கேயாச்சும் போகுமா, டாக்டர்கிட்ட எதனா பார்க்கணுமான்னு சொல்லி கேட்டிருக்கிறாருங்க. இப்போது கங்காக்கு ஒரு மாதிரி தூக்கி போட்டிருக்குது. அப்போது வெளியே லாக் பண்ணது யாரு? லாக்கில் தான் இருந்திருக்குது. ஏன்னா உள்ள லாக்கை ஓப்பன் பண்ணிவிட்டு அவங்க திறந்திருக்கணும்ல.
உண்மையாகவே வெளியே லாக்கில் இருந்துச்சுங்க, அதனால தாங்க நான் கத்துனேன் அப்படின்னு சொன்னால் எவ்வளோ சொன்னாலும் நம்பலைங்க அவங்க ஹஸ்பண்ட். சரி நீ ஏதோ பிரச்சனை உனக்கு, ஓகே விடு, வெளியே தான் லாக்கில் இருந்துச்சு போதுமா அப்படிங்கிற மாதிரி போயிட்டாராங்க. நடந்ததை சொன்னால் கூட யாருமே ஏற்றுக்க மாட்டேங்கிறாங்க இவங்க, அதனால தான் சொல்லாமே விட்டுறாங்க. அன்னைக்கே கண்ணனோட ஃப்ரெண்டுக்கிட்ட இருந்து கால் வந்திருக்குதுங்க. 2 பேரும் ரொம்ப திக் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப நாளாக பார்த்துக்கல, வேறு ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறாங்க. அவர் வேற ஒரு ஊரில் இருக்கிறாரு, இப்போது அந்த ஊருக்கு வந்திருக்கிறாரு. நேட்டிவ் இந்த ஊர் தான், தூத்துக்குடி தான். அப்படி இருக்கும் பட்சத்தில் வந்திருக்கிறாரு, லீவுக்காக வந்திருக்கிறாரு. கண்ணனுக்கு ஃபோன் பண்ணுறாரு, என்ன மச்சான் எங்கே இருக்கிற? நான் இங்கே தான்டா இருக்கிறேன். அந்த ஏரியாவா? அங்கே எனக்கு தெரியுமேடா, என் ஃப்ரெண்டு வீடெல்லாம் அங்கே தான் இருக்குது. சரி எங்கன்னு சொல்லு, நான் வரேன்னு சொல்லிட்டு வந்திருக்கிறாருங்க. அட்ரஸ் கேட்டு வந்திருக்கிறாரு. வந்த உடனேயுமே கண்ணனை கூப்பிட்டுட்டு மொட்டை மாடிக்கு போயிட்டு திட்டிருக்கிறாரு. டேய் எதுக்குடா அந்த வீட்டை பிடிச்ச? அறிவில்லையாடா உனக்கு? யாரை கேட்ட அந்த வீட்டுக்கு வந்த? இந்த வீட்டில் ஒரு பையன் தீக்குளிச்சு இறந்துட்டான் தெரியுமா உனக்கு? அவன் எதனால இறந்தான்லாம் தெரியாது. ஒரு பேச்சுலர் பையன் இங்கே தங்கியிருந்தான், வேற ஒரு ஊர்லேருந்து வந்த ஒரு பையனாங்க, ஒரு முஸ்லீம் பையனா. அந்த பையன் என்ன காரணத்தினால அவன் சூசைட் பண்ணானே தெரியாதான். அந்த வீட்டில் திடீர்னு ஒரு அழுகை குரல், மரண ஓலம். ஒருத்தன் கத்துறான், வீட்டுக்குள்ள இருந்து கத்துறான், என்னமோ எதுன்னு சொல்லிட்டு சுற்றி இருந்தவங்களாம் ஓடி வந்து பார்த்தா வீட்டு கதவெல்லாம் எல்லா சைடு லாக் பண்ணிட்டு மண்ணெண்ணெய் ஊற்றி கொளுத்திக்கிட்டு இருக்கிறான். அவனுக்கு அவனே சூசைட் பண்ணிக்கிட்டான். ஒரு மாதிரி ரொம்ப கத்தி ஆர்ப்பாட்டம் பண்ணி அதுக்கப்புறமா அந்த உடம்பு அடங்கி இருக்குது, இறந்துருக்கிறான். அவன் இறந்த அன்னைக்கு நைட்ல இருந்தே அவன் எதனால இறந்தான், அவன் யாரு, எங்கேருந்து வந்திருக்கிறான், எதுவுமே அக்கம் பக்கத்தில் இருக்கவங்களுக்கு தெரியாதாங்க. ஹவுஸ் ஓனருக்கு மட்டும்தான் தெரியுமா. அதுவுமே அந்த போலீஸ் என்கொயரி அதுன்னு வந்ததுக்கு அப்புறமா தான் தெரிய வந்திருக்குது. ஆனால் பக்கத்தில் இருக்கிறவங்க யாருக்குமே என்ன நடந்துச்சு, எதனால் அவன் இறந்தான், அவன் யார் எதுவுமே தெரியாதாங்க. யாருக்கிட்டையும் பேச மாட்டானா அந்த பையன். அவன் உண்டு, அவன் வேலை உண்டுன்னு தான் இருப்பானா. எதனால் சூசைட் பண்ணாங்கிறது தெரியலை. அப்படி இருக்கும் பட்சத்தில் அவன் இறந்த அன்னைக்கு நைட்டு அவன் கத்துன அந்த மரண ஓலம், இறக்கும் போது ஒரு கத்துனான் இல்லையா, அதே சத்தம் நைட்டு ஒரு 12லேருந்து 1 மணிக்குள்ளே கேட்டிருக்குதுங்க. அந்த ஏரியாவில் இருக்கிறவங்க எல்லாருமே பயந்துருக்குறாங்க. அதனாலேயே இந்த வீட்டுக்கு ஆட்கள் வரவே இல்லையாம். கிட்டத்தட்ட ஒரு 2 வருஷமாக பூட்டி போட்டு கிடந்த வீடு இப்போ தான் ரெனோவேட்லாம் பண்ணி கொஞ்சம் பெயிண்ட் அடித்து கொடுத்துருக்கிறாரு ஓனர். சுற்றிலும் இருக்கிற அந்த கார்டன் ஏரியா, அதாவது காடு மாதிரி இருக்குன்னாங்க இல்லையா, அது எல்லாம் கார்டன் மாதிரி தான் இருந்திருக்குது. பராமரிப்பு இல்லாதனால தான் காடு மாதிரி இருக்குது. ஸோ இதை இவங்க ஃப்ரெண்டு சொன்னதுக்கு அப்புறமா இவருக்கு ஒரு மாதிரி தூக்கி போடுதுங்க கண்ணனுக்கு. அப்போ இவரோட வைஃப் சொன்னது எல்லாமே உண்மைதானா? கண்ணன் உணர்ந்துடுறாருங்க. அப்போ என் வைஃப் சொன்னது உண்மைதானாடா? என்னடா சொன்னாங்க உன் ஒய்ஃபு? இல்லைடா இந்த மாதிரி ஏதோ ஒரு உருவத்தை பார்த்தேன், எரிஞ்சு போய் ஒருத்தவன் வந்து டிஸ்டர்ப் பண்ணுறதா சொன்னாங்க, நான் இல்லாதப்பெல்லாம் வந்துட்டு ரொம்ப பயந்துருக்கிறா போல. அன்னைக்கு இப்போடா இன்னைக்கு காலையில் இப்போ கூட நடந்துச்சுடா, ஒரு 2 மணி நேரத்துக்கு முன்னாடி தான் பாத்ரூம் டோரை யாரோ ஒருத்தவங்க வெளியே லாக் போட்டுருக்குறாங்க, வந்து காப்பாற்றுங்கன்னு சொல்லி கத்துனா, நான் போய் பார்த்தேன் லாக்லேயே இல்லை, அவள் எவ்வளோ சொன்னா நான் நம்பலடா அப்படின்னு சொல்லியிருக்கிறாருங்க. இப்போ உடனே அவர் ஃப்ரெண்டோட பேச்சை கேட்டதுக்கு அப்புறமா அவங்க ஒய்ஃப் கிட்டையும் போய் டிஸ்கஸ் பண்ணுறாரு. அவங்க ஒய்ஃப் நடந்த எல்லாத்தையுமே சொல்கிறாங்க. கங்கா வந்து ஆரம்பத்துலேருந்து இப்போ வரைக்கும் இந்த வீட்டுக்கு வரதுக்கு முந்தின நாள் நைட்டு, அதாவது இவர் அட்வான்ஸ் போட்டு விட்டுருக்கிறாரு, அன்னைக்கு நைட்டு 8 மணிக்கு அட்வான்ஸ் போட்டு விட்டுருக்கிறாரு. 12:30 மணிக்கு இவங்க கனவுல வந்து டிஸ்டர்ப் பண்ண ஆரம்பிச்சிருக்குது. நடந்த எல்லாத்தையும் கங்கா கண்ணன் கிட்ட சொன்னதுக்கு அப்புறமா இந்த வீடை காலி பண்ணிடுறாங்க. ஹவுஸ் ஓனர் எதுவுமே சொல்லலையாங்க. இவ்வளோ பெரிய வீடை, அதாவது ஒரு தனி வீடு 7,000 ரூபாய்க்கு வாடகைக்கு விட்டுருக்கிறாரு. அதே ஏரியாவில் ஒரு தெரு தள்ளி போனால் 15,000 ரூபாய்க்கு கம்மியாக வீடு கிடையாதாங்க. அப்படி இருக்கும் பட்சத்தில் எப்படி 7,000 ரூபாய்க்கு இந்த வீடை அவர் கொடுப்பாரு? இந்த ஒரு நாலேஜ் கூட உங்களுக்கு இல்லை. இதுவே இந்த ஊர்லேருந்து வந்தார் இல்லையா ஒரு ஃப்ரெண்டு, பழைய ஃப்ரெண்டு, அவர் சொல்லி தான் அவருக்கு தெரியுது. ஏண்டா எங்கள் வீட்டு சைட்லாம் 15,000 ரூபா, மினிமமே 12,000 ரூபாடா, இந்த தனி வீடு எப்படா 7,000 ரூபாய்க்கு கொடுப்பாங்க? நீ அக்கம் பக்கத்தில் விசாரிக்கலையா? விசாரிக்கலடா, என் ஃப்ரெண்டு ஒருத்தன் மூலமாக தானடா பார்த்தேன். டேய் வீடு உனக்கா உன் ஃப்ரெண்டுக்காடா, நீ தானடா வாழ போற. அது மாதிரி வைஃப் சொன்னா கேளுடா, வைஃப் சொன்னா நம்புங்கடா. ஒரு நிமிஷம் உன் வைஃப் சொன்னதை நீ கேட்டிருந்தேன்னா உனக்கு டவுட் வந்திருக்கும், நீ அக்கம் பக்கத்தில் விசாரிச்சிருந்தாலே சொல்லியிருப்பாங்களேடா. வெளியே வாடான்னு சொல்லி கூட்டு போயிட்டு அந்த அயன் பாக்ஸ் கடைக்காரர் இருக்கார் இல்லையா, அவங்களாம் ஒரு மாதிரி குறுகுறுன்னு பார்த்தாங்க இல்லையா உங்கள் வீட்டுக்கு முதல் நாள் வரும்போது, அவங்க கிட்டலாம் போய் சொல்லியிருக்கிறாரு. ஏங்க நீங்கள் சொல்ல மாட்டிங்களா ஒரு வார்த்தை, அந்த வீட்டில் என்ன நடக்குதுன்னு தெரியாது அவங்களுக்கு? இல்லைப்பா நான் முத நாளே சொல்லலான்னு பார்த்தேன், அவர் தான் ஒரு மாதிரி முறுக்கிக்கிட்டு யாருக்கூடையும் பேசாமல் தனியாகவே ஒரு மாதிரி இருந்தார், நானும் சரி எதுக்குன்னு சொல்லிட்டு விட்டுட்டேன். ஏன்னா அதுக்குன்னு இதை கூட என்ன சொல்லாமல் இருப்பீங்க என்னண்ணே நீங்கன்னு சொல்லிட்டு ஒரு வழியாக அந்த வீடை காலி பண்ணிவிட்டு வேறு வீட்டுக்கும் போயிடுறாங்கங்க. வேறு வீட்டுக்கு போனதுக்கப்புறமா கங்காவுக்கு இன்னுமே மைண்டு சரியில்லாமல் இருந்திருக்குதுங்க. அந்த சம்பவத்துலேருந்து அவங்களால வெளியே வர முடியலை. என்னென்னா எப்படிங்க இருக்கும், ஒருத்தவங்க கிச்சனில் நின்றுட்டு இருக்கும்போது ஒரு பாத்திரம் கீழே விழுகுது, நீங்களே இப்போ சமைச்சிக்கிட்டே இதை கேட்டுக்கிட்டு இருக்கீங்கிறீங்க நிறைய பேர், கீழே ஸ்பூன் விழுகுது, கீழே குனிஞ்சு எடுக்கும்போது ஒரு கால் மட்டும் எரிஞ்சு போய் கீழே ஒரே ஒரு கால் நின்றுச்சுன்னா எப்படிங்க இருக்கும்?
அப்படிதான் இருந்துக்கும், அவங்களுக்கும் அப்படித்தானே இருந்திருக்கும். ரொம்ப பயந்து போயிருக்கிறாங்க. அதுலேருந்து அவங்களால வெளியே வர முடியல. நல்லா படுத்து தூங்கிட்டு இருக்கும்போது காலை யாரோ ஒருத்தவங்க அமுக்கி இருக்கிறாங்க. பார்த்தா நகம்லாம் இருந்திருக்குது. எந்திரிச்சு பார்த்தா ஒரு கருப்பு உருவம். கனவுல பார்த்தா அதே உருவம் எரிஞ்சு போய் முன்னாடி உட்காந்துருந்தா அதுலேருந்து எப்படி அவங்களால வெளியே வர முடியும்? கிட்டத்தட்ட ஒரு 2 மாசமா அவங்க அதுலேருந்து வெளியே வரவே இல்லையாங்க. முத்தாரம்மன் கோயில், அவங்களோட குலதெய்வம் கோயில் சொன்னாங்க இல்லையா, அங்கே கூட்டு போய் மந்திரிச்சு விட்டுருக்குறாங்க. அங்கே ஒருத்தவங்களுக்கு சாமி வந்து இவங்க கிட்ட அருள் சொல்லியிருக்கிறாங்க, அருள் வாக்கு சொல்லியிருக்கிறாங்க. இங்கே பாரு, உன்னோட வாழ்க்கையில் நடக்கக்கூடாத விஷயங்கள்லாம் நடந்துருச்சு, உன்னைய வந்து ஒரு விஷயம் வந்து துரத்திக்கிட்டு இருக்கு, அதை நான் பார்த்துக்கிறேன். நீ என்ன பண்ணு, நேர்த்திக்கடன் செலுத்து. நேர்த்திக்கடன் செலுத்துறது நீ சாமி சாமின்னு இரு, நான் பார்த்துக்கிறேன், அது உன்னை அண்டாது அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லி இவங்களுக்கு நிறைய நேர்த்திக்கடன்லாம் வச்சிருக்கிறாங்க. சட்டியை எடுத்துருக்கிறாங்க. முத்தாரம்மன் கோயிலுக்குன்னு சொல்லிட்டு நிறைய வழிபாடுகள்லாம் இருக்குதாங்க. அது எல்லாத்தையுமே இவங்க பண்ணியிருக்கிறாங்க. பிரார்த்தனை பண்ணியிருக்கிறாங்க. அந்த அம்மனுக்கு காணிக்கை செலுத்தியிருக்கிறாங்க. இவங்களால முடிஞ்ச எல்லாத்தையுமே பண்ணியிருக்கிறாங்க. அதுக்கப்புறமாவும் அவங்களுக்கு ஒரு வாரம் இந்த கனவுகள்லாம் தொடர்ந்து இருக்குது. அடுத்த 8வது நாள், அந்த ஒரு வாரம் முடிஞ்சு 8வது நாள் நார்மல் ஸ்டேஜுக்கு வந்திருக்கிறாங்க. இதுலேருந்து அவங்க என்ன சொல்ல வராங்கன்னா, நீங்கள் ஒரு வீடு பார்க்குறீங்க, நீங்கள் ஒரு வீடு பார்க்குறீங்க அப்படின்னா அதை நீங்கள் போய் பாருங்கள், நீங்கள் தான் அதில் வாழ போகிறீங்க, மற்றவங்க வாழ போகிறது கிடையாது. உங்கள் ஃப்ரெண்டோ இல்லை புரோக்கரோ இல்லை ஒரு ஆப்காரனோ வந்து வாழ போகிறது கிடையாது. அவங்க 1000 போய் சொல்லுவாங்க ஒரு வீடை கொடுக்கறதுக்கு. அந்த வீட்டுக்கு யாருமே வராத பட்சத்தில் அது கம்மியான ரெண்ட்டுக்கு, கம்மியான அட்வான்ஸுக்கு, என்ன வேணாலும் போய் சொல்லுவாங்க. ஆனால் நம்ம தான் அதெல்லாம் புரிஞ்சிக்கணும், அக்கம் பக்கத்தில் விசாரிக்கணும், அங்கே இருக்கிறவங்க கிட்டலாம் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு வீட்டுக்கு போங்கங்கிற மாதிரி அவங்க சொல்லியிருக்கிறாங்க. அதாவது அவங்க சித்தி வந்து இந்த பொண்ணுக்கிட்ட சொல்லியிருக்கிறாங்க, இவங்க என்கிட்ட சொன்னாங்க, நான் உங்ககிட்ட சொல்லிட்டேன். ஸோ இதோட இந்த ஸ்டோரி முடியுதுங்க. இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணிடுங்க. உங்களுக்கும் இதே மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குதுன்னா எனக்கு அதை சொல்லணும்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், என்னோட இன்ஸ்டாகிராம் ஐடி, அங்கே வந்து எனக்கு இன்பாக்ஸ் பண்ணுங்கள். மிஸ்டர் பிரபாகரன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை தட்டி விட்டுருங்க. நெக்ஸ்ட் ஒரு ரியல் கோஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸோட உங்களை மீட் பண்ணுற வரைக்கும் பாய். ஓகே, என்னையா? ஓ, ஏன் சேசிங் பண்ற வயசா கிளவி அவனுக்கு? சரி, அவனுக்கு யோ சேசிங் பண்ற வயசா அவனுக்கு? என்ன பைக்கா ஓட்டுற? அதான் ஏன்ட்ட வந்து நீ சொல்லிடுவேன்ட்டு. ஏன்டா டேய், விளையாட போனால் விளையாட மட்டும் செய்யணும்டா. அம்மா வம்புழுக்கிறது, காலில் சைக்கிளை வச்சு ஏற்றுறது. ரத்தம் வந்துருச்சா? என்னப்பா சொல்கிற?